ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் சரியா, வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்ரீலங்காக்கார பொடியமாக இருக்குது. அதுக்குள்ளே தமிழ், முஸ்லீம், சிங்களம் 3 இனமும் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே. அதுக்குள்ளே இருக்கிறார்கள் என்னாச்சு, பேசினவர்களுக்கு செருப்பால் அடிக்கிறான், தூப்பங்காட்டால் அடிக்கிறான், எல்லாத்துலேயும் போட்டு அடிக்கிறான். யார் அடிக்கிறவன்? பங்காளி அடிக்கிறான். என்னன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்காவில் இப்போ எல்லாரும் விசிட் விசாவில் வார்த்தை நிறைய பேர் யோசிக்கிறேன். விசிட் விசாவில் வார்த்தை சொல்கிறேன், விசிட் விசாவில் ஏமாற்றி எடுக்கிறேன், அப்படி இப்படி. நான் ஏமாத்துற நடக்குதான், அது உண்மை. 100% ஏமாத்துறானுங்கள். டிக்டாக்ல அந்த வெயில் அடிக்கி, இந்த வெயில் அடிக்கி, அப்படி. எங்களோட ஆஃபீஸை பாருங்கள், எங்களோட ஆஃபீஸ் பேக்ரவுண்டை பாருங்கள், எங்களோட ஆஃபீஸ் அத்தனையாவது மாடியில் அடிக்கி, இத்தனையாவது மாடியில் அடிக்கி, அந்த லொக்கேஷனில் அடிக்கி, இந்த லொக்கேஷனில் அடிக்கி, அங்கே மயிரில் அடிக்கி, மண்ணாங்காட்டியில் அடிக்கி என்று சொல்லி நோட்டுறானுங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு மசுரும் இல்லை, ஒரு மண்ணாங்காட்டியும் இல்லை. அவனோட பொய் மாசுறாது, அவ்வளோ பொய் பூலெல்லாம் சொல்லி ஆக்களை ஏமாற்றி போட்டு எடுத்து ஏமாத்துறானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோட விஷயத்துக்கு வரேன். அந்த வீடியோ வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே இருந்து எடுத்து அனுப்பின வீடியோ தானே. அந்த ரூமில் இருக்கிற பொடியை நோண்டு சரியா, எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு சொல்லிட்டு 6 லட்சம் காசு வாங்கிட்டு எடுக்கிறாங்க. 1200 சம்பளம், ரூம் சாப்பாடு, பெர்ஃப்யூம் பேக்கிங், சாக்லேட் பேக்கிங், ஃப்ரூட்ஸ் பேக்கிங் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அங்கே போனால் ஒரு பேக்கிங்கும் இல்லை, கம்ப்யூட்டர் பேக்கிங்னு சொல்லி எடுக்காங்க. ஆனால் அங்கே போனால் கம்ப்யூட்டர் பேக்கிங் இல்லை, இரும்பு வேலை சரியா. இந்த பழைய லேப்டாப் சாமான் இருக்கு தானே, அதை நான் உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வேறு எடுத்து குமிக்கிறேன். அதுக்குள்ளே சாப்பாடே இல்லை, சாப்பாடுன்ற கதையே இல்லை. அங்கே சம்பளம் வந்துட்டு எவ்வளோ? 800 திரஹம்ஸு சம்பளம். எவ்வளோ? 800 திரஹம்ஸா? துபாய் காசு, இந்த ஸ்ரீலங்கா காசு வந்துட்டு 50,000-60,000 தான் காசு. அதுக்குள்ளே தான் அந்த புள்ளிகள் சாப்பிடணும். அதுக்குள்ள ஷோப்பு, ஷம்பு, நீ சிகரெட் பத்துறாக்கள் இருந்தால் சிகரெட்டு எல்லாம் செலவு பண்ணாது. எவ்வளோ தந்த புள்ளிகள் நாட்டுக்கு அனுப்பும்? நாட்டுக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி எவ்வளோ காசு அனுப்புவாங்க? இந்த மாதிரி எரும மாட்டு மண்ணாங்கட்டி பிடிச்சவனு இருக்காது, நம்ம மண்டையில் அறிவில்லாதவனுகள் 6 லட்சம் காசை கொடுத்து வாரானுங்க. எம்ப்ளாய்மெண்ட் விசா, பர்ஃப்யூம் பேக் பண்ணுறது இருக்குது, சாக்லேட் கம்பெனி வேலை அடிக்கி நாங்கள் போகிறோம். அவட மசுரை பார்த்தீங்களா, கதைச்சி போட்டு வாராக, லெவல் காட்டிட்டு அவட இதை காட்டு பேர் இதில் வாரா. இங்கே வந்து பாருங்க எப்படி போய் பங்காளிகிட்ட மாற்றானுவலன்னு சொல்லி. அங்கே போனால் ஒன்றும் இல்லை, அங்கே போனால் சாப்பாடும் இல்லை, அவங்களுக்கு சின்ன மாதிரி வேலையும் இல்லை. என்ன சரி, வேலைக்கு போகாமல் ஒரு நாளைக்கு காசை கட் பண்ணுறாங்க. 800 சம்பளம், 1200 சம்பளமே இல்லை. இதெல்லாம் தேவையா? நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற எரும மாடுகள், கழுதைகளுக்கு கொஞ்சம் மண்டையில் இதை உரைக்கிற மாதிரி இந்த வீடியோ பார்த்து போட்டு என்ன சரி, வேறு என்ன தகவல் வேறு மட்டும் எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கடா. எரும மாடுகள் இன்னும் வீடியோ வரைக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இந்த மாதிரி வந்து மாற்று எரும மாடுகளுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லலை சரியா.